இவங்க தூங்கும்போது அவங்களோட 2 பசங்களும் தண்ணியை அவங்க மேல ஊத்தி எழுப்பி விட்டுறாங்க. உடனே இவங்களும் பெட்டை விட்டு எந்திரிச்சு அந்த 2 பேரையும் துரத்திக்கிட்டு போறாங்க. டோரை திறக்கும் போது மாவு அவங்க மேல கொட்டுற மாதிரி ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க போல. இந்த நிலைமையோட அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க. ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஹாலுக்கு வந்து பார்த்தா அங்க 3 பேர் இருக்காங்க. 2 பசங்க ஒரு பொண்ணு. அந்த 3மே குழந்தைங்க தான். ஆனா அந்த 3 பேருமே இவங்க ஹஸ்பண்டோட குழந்தைங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த 3 பேருமே இவங்களுக்கு வளர்ப்பு பிள்ளைங்க. ஆனா இவங்க ஹஸ்பண்டுக்கு சொந்த பிள்ளைங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல மூத்த பையன் மட்டும் மெச்சூரா இருப்பான். அதோட இவங்களுக்கு ரெஸ்பெக்டும் கொடுப்பான். மத்த 2 பேரும் சரியான வாளுங்க. இவங்க அந்த 3 பேருக்கிட்டையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதோட நான் தான் இனிமேல் உங்களை பாத்துக்க போற வளர்ப்பு அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த குட்டி வாழு பொண்ணு ஓ அப்படின்னா நீங்க 20யா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்குமே அவ என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியல. அதனால செக்ரட்டரி கிட்ட கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி மொத்தம் 19 எக்ஸ் ஒய்ஃப் அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்காங்க. இப்ப நீங்க 20வது ஆளுன்றதுனால உங்களை 20ன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே அவளுக்கே அவள் நினைச்சா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் கூத்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட பார்ட் 2 வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல மாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.